என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். தேவன் உங்களோடு கூட பேசுகிறவர், இடைப்படுகிறவர், வார்த்தையை கொண்டு உங்களுக்குள் கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறவர். இந்த வசனங்களை கேட்க கேட்க உங்கள் விசுவாசம் வளர்கிறது என்று நான் நம்புகிறேன். ஏனெனில் நீங்கள் கேட்பது மனித வார்த்தை அல்ல, ஒரு தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்கிறீர்கள். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற ஒரு வசனத்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா 30:19. அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. இந்த மாதம் தேவன் உங்களுக்கு ஆறுதல் தருகிற மாதம், எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்கிற மாதம், உங்களுக்காக யுத்தம் செய்து வழக்காடி கர்த்தர் உங்களுக்காக உங்கள் போரை முடிக்கிற மாதம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். இங்கே அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு வர்த்திக்க பண்ணுகிற அனுபவத்தை ஆண்டவர் தருவார். உங்களை மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். நீங்கள் சிறுமைப்படுவது இல்லை. இந்த வார்த்தையை நம்புங்கள். ஆண்டவரே, நான் குறுகி போவதில்லை, நான் சிறுமைப்படுவதில்லை. என்னை வர்த்திக்க பண்ணுவீர், என்னை மேன்மைப்படுத்துவீர், என்னை மேன்மையாக வைப்பீர். உபாகமம் 28:1 சொல்கிறது, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தால், இன்றைக்கு வாசித்த இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாய் கிரியை செய்யும். அந்த வசனத்தின் முன்பகுதியை வாசிக்கிறேன். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர், பெருக்கத்தை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர், அவைகளிலிருந்து ஆடல் பாடல் சத்தம் உண்டாகும் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த பெருக்கத்தில் ஒரு நெருக்கம் இருக்கார். சில வேளைகளில் பெருக்கம் உண்டானால் நெருக்கம் உண்டாகும், மன நெருக்கம் கூட உண்டாகும். ஆனால் இங்கே மன நெருக்கத்தோடு கூடிய ஒரு பெருக்கம் அல்ல, மன நிறைவோடு கூடிய ஒரு பெருக்கம். அவர்களிருந்து ஆடல் பாடல் சத்தம் உண்டாகும், ஸ்தோத்திரம் உண்டாகும், துதி உண்டாகும் என்று சொல்லுகிறார். மகிழ்ச்சியான பெருக்கம். உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தருவார். ஜெபம் பண்ணுவோம். அந்த ஆசீர்வாதங்கள் சரி செய்கிறார். பரிசுத்தமுள்ள தேவனே, உன்னதமான ஆண்டவரே, உங்க ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. வர்த்திக்க பண்ணுகிறவர், பெருகச் செய்கிறவர், குறுகி போவதில்லை என்று சொன்னவர், சிறுமைப்படுவதில்லை என்று சொன்னவர். ஆண்டவரே, உங்க ஜீவ வார்த்தைகளை நம்புகிறோம் அப்பா. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகள் மேல் ஆசமாய் ஆசையாய் ஆசீர்வாதத்தை சொல்வது போல நீங்க உங்க பிள்ளைகள் மேல் ஆசீர்வாதத்தை சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காய் உங்க கோடான கோடி ஸ்தோத்திரம். கிருபையின் கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை நடத்துவீராக. நாம மட்டும் மகிமைப்படட்டும். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுகிறவர். விசுவாசியுங்கள். மன நெருக்கத்தோடு கூடிய பெருக்கம் அல்ல, மன நிறைவோடு கூடிய பெருக்கம் உங்களுக்கு நிச்சயமாய் உண்டாயிருக்கும். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.